Coming. ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஏ எக்ஸாம் எழுதிட்டீங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஃபார் 2026 எக்ஸாம் எழுதிட்டீங்க சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம்லாம் எப்படி வந்தது, நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்லாம் வந்துருதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டர்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸு 175 கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் என்னென்ன கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ என்னென்ன கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம், என்னென்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. நம்ம அந்த கூகுள் மீட்டில் 3 days கண்டக்ட் பண்ணோம் சரிங்களா. அதாவது மாரத்தான் கிளாஸ் முடிஞ்சு, மாரத்தான் கிளாஸு பார்ட் 1 வீடியோ டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் கொஷின்மாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஷின் வந்திருந்தது. டெஸ்ட் எழுதிருப்பீங்க ப்ளஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்லேருந்து நிறைய கொஷின் வந்திருந்தது சரிங்களா. ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிச்சுக்குவோம் சரிங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ சரிங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் இயரில் 2025 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைட் கிளாஸ், நமக்கு கிளாஸும் போட்டிருந்தோம், மாரத்தான் கிளாஸும் போட்டிருந்தோம், டெஸ்ட்டும் நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ அதில் வந்து 168 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதனோட வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆஃப்டர் இந்த கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் 168 கொஷின் வந்திருந்தது. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் கொஷின் பேப்பர் வரல. ஸோ ஆஸ் பர் உன்னுடைய கமெண்ட்ஸ் படி ஓகேங்களா, நேற்று டிஸ்கஸ் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா 175 கொஷின்ஸ் சரிங்களா. 175 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்திருந்தது. இது என்ன அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. என்ன கொஷின் சொல்லலாம், சரி டெல்டா இஸ் ஈக்குவல் டு 8.6 ஃபார் பி/டி டியூட்டி ஓகேங்களா. டெல்டா டியூட்டி அண்ட் பேஸ் பிட் ரிலேஷன்ஷிப் இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்டு ஃபார்ம்னா கம்பல்சரி இந்த கொஷின் 6 கம்பல்சரி கேட்பாங்க. அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மட்டும்தான் மேக்ஸிமம் அதிகமான வேல்யூ, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பேஸ்டாக அந்த கொஷினை பேஸ் பண்ணி நீங்கள் 175 கொஷின் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா. எஸ், கொஷின் பேப்பர் வரட்டும், நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஷின் வருதுன்னு சொல்லி எக்ஸாக்டாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணோம், பார்ட் 1 வீடியோஸ், பார்ட் 2 வீடியோஸ் அண்டு மாரத்தான் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கு. அது ஃப்ரீ டு ஆக்சஸ் சரிங்களா. ஸோ அந்த டிஸ்கஷன் வீடியோ ஓகே, அந்த கொஷின் என்னென்ன, மாரத்தான் கிளாஸஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னா ஏஐ எக்ஸாம் முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங் அப்படிங்கும்போது ஜேடிஓ சரிங்களா. ஜேடிஓன்னு டிப்ளமோ கேண்டிடேட்டும் எலிஜிபிள் அதில் ஓகேங்களா. எஸ், ஸோ இப்போ இந்த ஜேடிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் 170 கொஷின் வந்ததுப்பா அவுட் ஆஃப் 200க்கு சரிங்களா. 170 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ்க்கு வந்திருந்தது. இதனோட வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. பிஃபோர் எக்ஸாம் வி ஆர் டிஸ்கஸ்ட் 170+ கொஷின்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. சேம் என்ன மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணோம்னா பேசிக் கான்செப்ட் படித்தோம் ஓகேங்களா. மறுபடியும் மாரத்தான் கிளாஸஸ் பார்த்தோம், வீடியோ டிஸ்கஷன்ஸ், கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன் பண்ணணும் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிங்க, எழுதி வச்சுக்கோங்க, மறக்குதுன்னா ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படிங்க. இதுதான் வந்து ஸ்டடியோட மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுத்தோம் சரிங்களா. அதை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க ஓகே. எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சரிங்களா. 2026 ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதனோட அப்ளிகேஷன் டேட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகே. இதனுடைய பேசிக் ஓகேங்களா டெஸ்ட்டு கிளாஸஸ்ஸு சரிங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ப்ளஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டு ஆக்சஸ் தான். டெஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அந்த கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிறது இதுதான், டைம் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே நம்ம படிப்போம் ஓகேங்களா. 6 மந்த் நம்ம படிப்போம், எல்லா கான்செப்ட்டும் படிப்போம் சரிங்களா. பட் அந்த கொஷின் வந்து எந்த லெவலில் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த டிஎன்பிசி ஏஏ இருக்கட்டும் ஜேஏ இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா. 25 இயர் ஆஃப் கொஷின் பேப்பரில் எஸ்எஸ்சி கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணியிருக்குங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 25 கேட் எக்ஸாம்னா ரொம்ப பெரிய கொஷின்ஸ்லாம் கிடையாது, பேசிக்காக சரிங்களா. பேசிக்காக யங் ஸ்மாலஸ் ஆஃப் கான்க்ரீட் என்ன,
ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி 25 இயர் ஆஃப் கேட் கொஷின் பேப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுடைய 25 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் பேசிக்காக கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள், அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ், ஓகேங்களா. நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமில் 25 இயர்ஸ் கொஷின் பேப்பர் படித்து அனலைஸ் பண்ணி எடுக்க கிடையாது, ஓகேங்களா. ஸோ படிக்கிறோம், எவ்ரி இயர் வரும்போது நியூ கொஷின்ல ஆட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஆர்சிசி நோட்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அடுத்து ஹைவே இன்ஜினியரிங், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லா நோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குப்பா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது ஃப்ரீ டு ஆல், ஓகே. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸை பாருங்கள், கிளாஸை பார்த்து செல்ஃபாக நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க, இதுதான் நமக்கு முக்கியம், ஓகேங்களா. எஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், ஸ்டடி வீடியோஸ் நம்ம வந்து பார்க்குறோம், பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் நீங்கள் வந்து ரஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸு, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க, ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள், எந்த லெவலில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, சரிங்களா. ஸோ எனக்குலாம் அப்போலாம் அனலைஸ் பண்ண தெரியாது, எனக்கு அனலைஸ் பண்ண டைமும் இல்லை அப்படின்னா நம்ம போட்டுருக்க அந்த கொஷின் மட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பாருங்கள், அதே போதும், சரிங்களா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, சரிங்களா. மறுபடியும் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து வரீங்க, இந்த நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறீங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்குறீங்க, மறுபடியும் டெஸ்ட் எழுதுங்க. இதுதான்பா அப்படியே அந்த சைக்கிளிங்காக நம்ம என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பொறுமையாக பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் போனாலும் போகும், 3 ஹவர்ஸ் போனாலும் போகும், சரிங்களா. டிபெண்டிங் அப்பான் தி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மெத்தடாலஜி, இதுதான். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும், எந்த லெவலில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2026 அண்ட் 2025க்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணோம், எப்படிலாம் டெஸ்ட்டு வச்சோம், சரிங்களா, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் மெட்டீரியல்ஸும் இப்போ வந்து ஃப்ரீ டு ஆல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சேம் கான்செப்ட்டு நீங்கள் ஜேடிஓக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த கொஷின்ஸ் மட்டும் நமக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஓகேங்களா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் வந்து வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ டெஸ்ட்டில் நியூ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 40 கொஷின்ஸு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும், புது புது கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம், சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டஃப், கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அதில் மேக்ஸிமம் நியூமெரிக்கல் வேல்யூலாம் கேட்க மாட்டாங்க ஏஇயில், சரிங்களா. பட் ஆனால் கொஷினில் ட்விஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் நம்ம படித்து போடுற மாதிரி இருக்கும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் டேரெக்டாகவே கொஷின் கேட்டுருவாங்க, சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான நியூமெரிக்கல்லையும் நிறைய நீங்கள் சால்வ் பண்ணணும், ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேடிஓவில், அது எல்லா கான்செப்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்பா, சரிங்களா. ஸோ அந்த லிங்க்கில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் கூட மெசேஜ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.